ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஈராக்கிட் ஜைரஸ் கிரிட்டிக்ஸ்ல இருந்து. சாலா நீ யாருடா? அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். நாம இன்னைக்கு பார்க்க போற படத்தோட ரிவ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா டிராகன். இந்த படத்தோட ஜானர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் காமெடி ட்ராமா. படத்தோட ரன் டைம் 2 hours 35 minutes. இந்த படம் நேற்று தான் தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. ஒருவேளை ஓடிடியில் வரப்போ பார்த்தீங்கன்னா இதை நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்போ பார்த்துக்கலாம். பட் கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் தான் பார்க்கணும். ஆக்சுவலி எனக்கு பேட் பாய்ஸை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்டோட காலேஜ் போகும்போது தான் ரொம்ப கெத்தா இருக்கும்ல. ஸோ கம்மிங் டு த டெக்னிக்காலிட்டிஸ், இந்த படத்தை அஸ்வத் மாரிமுத்து இயக்கியிருக்காரு. இவர் ஆல்ரெடி விஜேஎஸ் அசோக் செல்வனை வச்சு ஒரு மாஸ் பிளாக் பஸ்டர் ஓமை கடவுளவே கொடுத்துருக்காரு. இந்த படத்தை அர்ச்சனா கல்பாத்தியோட ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. சினிமாட்டோகிராஃபியை நிகித் பொம்மி ரெட்டி பார்த்துருக்காரு. அண்ட் பிரதீப் ராகவோட மாசான எடிட்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. லியான் ஜேம்ஸ் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. அண்ட் எஸ்டிஆரும் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அனிருத்துமே இன்னொரு சாங்குக்கு வாய்ஸ் போட்டிருக்காரு. எனக்கு இப்போ 48 பேப்பர் முடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் டைமும் இல்லை. எனக்கு இப்போ உடனே சக்ஸஸ் சொல்லலாம். இதுக்கு ஒரு வழி இருக்குப்பா. என்ன சார்? பட் எனக்கு அது தப்பா ஃபீல் ஆகுது. படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யங் டீனேஜர் நிறைய போக்குமாக்கு வேலை செஞ்சு இன்ஜினியரிங் கோர்ஸை முடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா லட்சமாக சம்பாதிக்கிற கம்பெனியில் ஒரு என்ட்ரியை போட்டு அதுலேயும் பெருசாக வளர்த்துடுறாரு. ஆனால் யார் போக்குமாக்கு வேலை செஞ்சாலும் அது அவங்கள கேட்ச் பண்ணிடும். அதே மாதிரி தான் நம்ம ஹீரோ கட்டி வச்சிருக்க கோட்டையை மொத்தமாக சாய்க்கிறதுக்கு அவரோட பாஸ்ட் திருப்பியும் அவரை அட்டாக் பண்ணுது. அதுலேருந்து அவர் என்ன பண்ணுறாரு, அதுலேருந்து எப்படி தப்பிச்சாரு அப்படிங்கிறத ஒரு சூப்பரான ஸ்க்ரீன் பிளேல கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு தப்பு பண்ணுறதுனால லைஃபே மாறுது. அந்த தப்பு பண்ணுறது தப்பே இல்லை. ஸோ அஸ்வத் மாரிமுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஒன் மூவி இட்டு வச்சுட்டு இந்த படம் அதோட ரைஸாக இருக்கலாம், ஒரு ஃபாலாக இருக்கலாம் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவர் ஒரு சாலிடான நரேஷன்னு, ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டு ரேசியான ஸ்க்ரீன் பிளேவையும் ஃபன் அண்ட் எமோஷனை எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி பேலன்ஸ்டாக கொடுத்துருக்காருன்னு தாங்க சொல்ல முடியும். அதுவும் இவர் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பண்ணுற ஒரு கேமியோவும் படத்தை ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ண மாதிரியும் இருக்குங்க. டேய் நேரில் தான்டா ஒரு மாதிரி இருக்கு, ஃப்ரேமில் சூப்பராக இருக்கா. சரி ரியாக்ஷன் மாற்றி டேக் பண்ணலாம். ரெடி டேக். பிரதீப் ரங்கநாதன் பார்த்தீங்கன்னா நமக்கு அவர் நடிக்கிற படத்து மூலமாக அந்த பாய் நெக்ஸ்ட் டோர் ஆன ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குறாருன்னு தாங்க சொல்ல முடியும். அதுவும் ஒரு ஃபேஸ் ஆஃப் ஹீரோவாக ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அவரும் தகுதியானவர்ன்றத அவருடைய ரூட்டட் பர்ஃபார்மன்ஸ்லேருந்து நாமளே பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? அதே சமயம் அவர் எப்படி ரியாலிட்டியோட நம்மளை கனெக்ட் பண்ண வைக்கிறாருன்றதும் பார்க்கணுங்க. இந்த படத்துலேயும் அவர் பார்த்தீங்கன்னா ஃபன்னும் சரி எமோஷனும் சரி ரெண்டுத்தையும் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி நம்மளை கூடவே ட்ராவல் பண்ணிட்டு வந்து பாருங்க. இட் வாஸ் சச் அன் அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஹிஸ் எண்ட். It's irresponsible, atrocious, reckless nuisance boy of 2018 batch. இந்த இன்ஜினியரிங் ஹிஸ்ட்ரியிலே 48 பேப்பர் அரியர் வச்சவன் எவனுமே இல்லைல்ல. சரி ஆளா நானே இருந்துட்டு போறேன். படத்தில் எனக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஷ்கினோடதுங்க. அவருக்கு இந்த படத்தோட இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். அதுவும் ப்ராக்டிக்கல் ஃபார்மேட்டில் ஒரு வில்லனிசம் எப்படி இருக்குன்றது இவர் சூப்பராகவே காமிச்சிருப்பாரு. அச்சோ அவரா பயங்கரமான வரச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. படத்துல இவர் ஸ்கோர் பண்ற ஒரு மொமெண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா இன்டர்வல் சீக்வன்ஸ்ல செம பேங் அவுட் பண்ணிருப்பாருங்க. அண்ட் இஸ் ஆக்ஷன்ஸும் பாத்தீங்கன்னா என்டையர் மூவில நமக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியே இருக்கும் அண்ட் நோட்டபிளாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஓவர் ஆட்டம் போட்டீங்கன்னா காலேஜுக்குள்ள உங்க லைஃப் ரொம்ப கெத்தா இருக்கும். ஆனா இந்த காம்பவுண்ட் தாண்டா ஒரு நாய் கூட உங்களை மதிக்காது. அனுபமா பரமேஸ்வரன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த என்டையர் பார்ட்டுமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதாவது பாஸ்ட்டில் வர ஒரு டிரான்சிஷனாக இருக்கட்டும், இல்லை ப்ரெசென்ட்டில் வர அந்த லெக்சரர் டிரான்சிஷனாக இருக்கட்டும், ரெண்டுத்தையுமே சூப்பராக போர்ட்ரை பண்ணியிருப்பாங்க. எங்கேயுமே ஓவர் டூ பண்ண ஃபீலே இருந்திருக்காது. அண்ட் படத்தோட செகண்ட் ஹீரோயினாக வர கயாடு லோகர் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்க்ரீன் பிளேஸ் தான். பட் ஸ்டில் அவங்களுக்கான மொமெண்ட்டை அமைச்சு கொடுத்து அதை நமக்கு குயிக்காக கனெக்ட் பண்ண விதமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன சைட் அடிக்கிறியா? அடிக்கலன்னு சொன்னா பச்சை போய் இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. நீ எவ்வளோ லவ் பண்றன்றத உன் கேஸ்ல காட்டு. படத்தில் இன்னொரு மேஜர் பிளேசிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சித்துவோட என்டையர் டீமையுமே எழுதிட்டு வந்திருப்பாங்க. அதுவும் இந்த ஃப்ரெண்ட்லி கேரக்டர்ஸ்க்கு அவங்க கச்சிதமாக பிறந்திருப்பாங்கன்னு தாங்க சொல்ல முடியும். அவங்களோட பிளேசிங் ஆஃப் கேரக்டர்ஸ் எல்லாமே சூப்பராக அமைஞ்சிருக்கும். மச்சான் ஒரு பார்த்தா போடா. ஓகே லீவ் இட்.
அண்ட் நம்ம பிக் பாஸ்க்கு போயிட்டு வந்த ஃபேட் மேன் கூட ஒரு குட்டி சீன் போட்டுருப்பாப்புல, அதுவுமே நல்லா பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் முக்கியமாக விஜய் சித்துனாலே நம்ம ஹர்ஷத் கானை விட்டுறக்கூடாது. அவருமே செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா குட்டி டிராகனா மற்ற எல்லா சைட் கேரக்டர்ஸையும் ஓவர் ஷேடோ பண்ணுற அளவுக்கு ஒரு அமேசிங்கான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாரு. அதுவும் சொல்கிறப்பவே இந்த டிராகன் குட்டி டிராகன்றப்பவே நமக்கு வந்துட்டு பகவதி சின்ன பகவதி டச் வந்துடும். விடுமாச்சா, நான் வாழந்தா எப்பயோ கழட்டி விட்டுருப்பேன். இந்த மாதிரி உங்களை நீங்களே அழிச்சுக்காம லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகிற வழியை பாருங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா அதர் கேரக்டர்ஸில் இன்னும் கொஞ்சம் பேர் பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்னேகா வந்து ஒரு கேமியோ பண்ணியிருப்பாங்க. ஒரு குயிக்கான மெசேஜை டப்புன்னு போட்டு போயிருப்பாங்க. K.S. ரவிக்குமார் பார்த்தீங்கன்னா படத்தோட கனெக்டில் வந்திருப்பாரு அண்ட் பெருசாக சீன் இருக்காது. கௌதம் வாசுதேவ் மேனனுக்கும் அதே தான். அவருமே படத்தோட ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும். பட் நத்திங் பிக் டு கேரி அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஜார்ஜ் மரியனோட ரோல் பார்த்தீங்கன்னா படத்தில் அங்கங்கே பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்பா கேரக்டராக நடிச்சிருப்பாரு. பட் அவருடைய கிளைமேக்ஸ் டயலாக் அண்ட் ஆக்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிடும். அண்ட் பல பேரோட ரியாலிட்டியோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கும். அண்ட் இந்துமதி மணிகண்டன் பார்த்தீங்கன்னா மதர் ரோல் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் டீசெண்டாக பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியும். எங்ககிட்டேருந்து காசு வாங்கி அதை வீட்டில் சம்பளம்னு கொடுக்குறியே, உனக்கு வெக்கம் மயிரே இல்லையாடா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. சரி, ஃபீல் பண்ணாத. அவன் நம்ம கிடைச்ச வரம்மா, எப்படியாவது அந்த 10 லட்சத்தை நாம விரட்டி கொடுக்கணும். அண்ட் படத்தோட ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் சிவகார்த்திகேயனோட டானோட மேட்ச் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் படம் பார்த்த அப்புறமும் சில பேர் அப்படி சொல்ல வாய்ப்பு உண்டு. பட் ஸ்டில் நம்ம இந்த தாட்டே இல்லாமல் போய் பார்க்குற மாதிரி படத்தோட ஸ்க்ரீன் பிளேவை நல்லா ஃபாஸ்ட்டாக ரேசியாக அமைச்சிருப்பாங்க. லட்டுல வச்சு நினச்சியா தாஸ், நட்டுல வச்சேன். நமக்கு எங்கேயுமே போரும் அடிக்காது. அதே சமயம் இது கம்பேரிசன் பண்ணுற மாதிரியுமே ஒரு ஃபீல் இருக்காது. போத் த மூவிஸ் ஹேட் தேர் செப்பரேட் பார்ட்ஸ்ன்னு தாங்க சொல்ல முடியும். அண்ட் முக்கியமாக இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீனை மறந்துடாதீங்க. கண்டிப்பாக ஆடியன்ஸை ஹைப் பண்ணிட்டு தாங்க சொல்ல முடியும். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. பிகாஸ் நிறைய கிளாப்பிங் மொமெண்ட்ஸ், இன்டர்வல்லையும் கிளாப் இருந்துச்சு. நான் என்னுடைய தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னு தாங்க சொல்ல முடியும். அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு. ஓகே, இது படத்தோட ஐடியாலஜியை வந்துட்டு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டிய நேரம். காலேஜ் டைமில் ஊதாரித்தனமாக ஒரு ஆட்டிடியூடாக சுற்றிட்டு இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா கூலாக இருக்கும், மாசாக இருக்கும், செம்மையாக இருக்கும். ஆனால் அதே சமயம் நம்ம இந்த காலேஜ் விட்டு வெளியே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தால் தானே நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். நீ வருவேன்னு எனக்கு தெரியும். ஸ்டடீஸை பேலன்ஸ் பண்ணாமல் கூல் அண்ட் ஆட்டிடியூடை பேலன்ஸ் பண்ணுறத நம்ம ஃபியூச்சருக்கு பெரிய ஆப்போசிட்டாக வச்சிருங்க. என்ன துங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய், இந்த ஐடியாலஜி ரொம்ப ஓல்டாகவும் இருக்கலாம், போல்டாகவும் இருக்கலாம், பூமரிஷாகவும் இருக்கலாம். பட் நம்மளோட பெரிய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு குயிக் ஸ்டார்ட் பாயிண்ட்டாக இருக்கிறது காலேஜ் டிகிரியை அரியர்ஸ் இல்லாமல் கிளியர் பண்ணுறது. அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்ணுறேன். அதை இங்கே நல்லா எம்பசைஸ் பண்ணியிருப்பாங்க. லவ்வரை தான் பார்க்க முடியும், லைஃப் பார்ட்னரை பார்க்க முடியாது. ஏன்னா நீ ஒரு ஃபெயிலியர் ஆகவே. அதாவது வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணுன்ற ஒரு தாட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது தான். பட் அதை வந்து நம்ம ஆனஸ்டாகவும் அதே சமயம் கில்ட் இல்லாத வழியாகவும் நம்ம லைஃப்பில் அதை அச்சீவ் பண்ணணும். வேலை அது காசுன்னு இல்லை, எந்த ஒரு செயலாகவே இருக்கட்டும். அந்த செயல்னால நமக்கு கில்ட் வருதுன்னா நம்ம அதை கில்ட் இல்லாமல் எப்படி பண்ணணும்னு தான் யோசிக்கணும். நம்ம அந்த நேரத்துக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதுன்னு பண்ணிட்டு கில்ட்டை நிறைய சம்பாதிச்சு வச்சோன்னு வைங்களேன், ப்ரெஷர் மாத்திரையை அப்படியே ஏதோ சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி லெவல் சாப்பிட்டுட்டே தான் இருக்கணும். ஏய், அவன் செத்துட்டான்டா. இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷனை விட கில்ட் இல்லாத ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ரொம்ப முக்கியமாக தெரியுது. அப்படி தான் சொல்லிக்கிடுவேன். ஏன் அன்பு, இந்த நல்லா படித்தா நல்ல பையனாக இருந்தா பொண்ணுங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் பச்சை பொய் இல்லை. ஸோ மொத்தத்தில் டிராகன் பார்த்தீங்கன்னா ஒரு டீனேஜர் அவனோட கேரக்டரை அவனை சுற்றி இருக்க மக்களுக்கு அவனை பிடிக்கணுன்றதுக்காக மாற்றிக்கிறான். பட் அதோட கான்சிக்வன்சஸ் பார்த்தீங்கன்னா அது அவனோட பாஸ்ட்லேருந்து வந்து ஒரு ஃபியூச்சருக்கு டம்முன்னு அடிக்கிற மாதிரி வருது. அதை ரொம்ப அழகாக அஸ்வத் மாரிமுத்து போர்ட்ரே பண்ணிட்டாருங்க. அதே சமயம் பிரதீப் அதுக்கப்புறமா மிஷ்கின் இவங்களுடைய சூப்பர் டூப்பர் ஆக்டிங்லேயே படம் இன்னும் அப் ஆயிடுங்க. அதே சமயம் ஒரு எமோஷ்னல் மெசேஜையும் சேர்த்து உள்ள அடக்கிறது பார்த்தீங்கன்னா it is a complete package for me and it worked well for me too. ஸோ நான் இந்த படத்துலேருந்து ஒரு கோட்டை நான் கிரியேட் பண்ணணும் இல்லை பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் அபவுட் பீயிங் சக்ஸஸ்ஃபுல் பட் டு பி ஒன் வித்தவுட் ரெக்ரெட்ஸ் விச் ஐ ரியலி லவ் டு டேக் இட் ஃப்ரம் த ஃபிலிம். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, அதே மாதிரி எங்களுக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு.
சேர்ந்து படம் பண்ணோம். அவர் டைரக்டரா, நான் ஹீரோவா. ஆசை மட்டும் படலை, அதுக்காக ரொம்ப உழைச்சோம். கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு இப்போ அது நடக்க போகுது. குட் திங்ஸ் டேக் டைம். ஸோ ஈராக்கேட் ஜைரஸ் கிரிட்டிக்ஸோட ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிராகனுக்கு 5க்கு 4.8. வெளியில் நிறைய பேருக்கு மாற்று கருத்து இருக்கலாம், பட் ஸ்டில் இட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன், ரைட்? அண்ட் இட் ஸ்டேஸ் ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் ஈராக்கேட். லைக்ஸ்ல சும்மா பிச்சுக்கு போகுது பாரு. ஸோ இட்ஸ் அ லாங் ரிவ்யூ அண்ட் முடிஞ்சிருச்சு. இதை ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஃபுல்லாக பார்க்காதவங்களுக்கு ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரிவ்யூவில் பார்ப்போம். பாய் பாய், see you, டாடா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.